கூகுள்குள்ளே உள்ள போனோடனே ரைட் சைடில் மேலே தெரியுது பாருங்க ஜிமெயில். அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ண உடனேயே மேலே ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை டச் பண்ணுவோம். அதை டச் பண்ண உடனேயே கீழே பாருங்கள் ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு வருது பாருங்கள், அதை டச் பண்ணுவோம். அதை டச் பண்ண உடனேயே செட்டப் மெயில்னு வருது பாருங்கள், அதில் கீழே கூகுள்ங்கிறத டச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று. அதை ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் இன்போ கேட்பாங்க. செக்கிங் இன்போ முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுவோம். அதை டச் பண்ண உடனே பாருங்கள் ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க ஃபார் ஒர்க் ஆஃப் ஆர் மை பிஸ்னஸ்ன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எது சாய்ஸோ அதை உங்களுக்கு சொந்த யூஸ்க்கு வேணுமா பிஸ்னஸ் யூஸ்க்கு வேணுமான்னு கேட்குறாங்க. என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பர்சனல் யூஸ்க்குன்னு நான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் டச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று. அது டச் பண்ண உடனே பாருங்கள் கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. அதில் என்டர் யுவர் நேம்னு போட சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக என்னோடய நேம் போட்டுக்கிறேன். என்னோடய நேம் நான் ஜிஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஷெர்நேம் கேட்குறாங்க. ஷெர்நேம் நான் கோபாலான்னு டைப் பண்ணிக்கிறேன். கோபாலான்னு டைப் பண்ண உடனேயே அதுக்கு அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனேயே டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அதில் போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்களோ எந்த இதில் வந்துருக்கீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து கீழே பாருங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் ஆணா பெண்ணா இல்லை அதரான்னு கேட்டிருக்காங்க. நான் ஜென்ஸுங்கிறதுனால மேல் கொடுத்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ். அவங்களே கூகுள்லே 2 அட்ரஸ் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஓகேன்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கோபாலா G496@gmail.comனு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று gsgobala7@gmail.comனு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதுலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா கீழே லாஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அது கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் gmail.comனு அவங்களே கொடுத்துருப்பாங்க. முன்னால் உங்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். இதை போட்ட பிற்பாடு நீங்கள் யூஸ் மொபைல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு கீழே, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை சைன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் இட் யூ ஃபர்கெட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த நம்பரில் ஓடிபியோ எஸ்எம்எஸ்ஸோ அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்து சைன்இன் டு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரிசீவ் வீடியோ கால் அண்டு மெசேஜ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடுங்க. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம யூஸ் நம்பருங்க இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூஸ் ஜிமெயிலுக்கு வருவோம். ஜிமெயிலுக்கு வந்துட்டோம்னா இந்த 3 இது இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நான் செகண்ட் ஒன்று தொட்டுக்கிறேங்க, டச் பண்ணிக்கிறேங்க. டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனேயே பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. இந்த டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் கீழே ஷோ பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஷோ பாஸ்வேர்டில் நீங்கள் டிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது நீங்கள் என்ன நம்பர் போடுறீங்களோ என்ன டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஷோ பாஸ்வேர்டை லாக் பண்ணிடுங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேங்க. இதில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெட்டர் டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் சின்ன லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்கலாம். சின்ன லெட்டர்ஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்ட்டிங்கன்னா சின்ன லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கேரக்டரை மாற்றி போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
நம்பர்ஸ் போடணும். இப்படி போட்ட உடனே நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஷோ பாஸ்வேர்டை பார்த்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிடலாங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை எடுத்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா திரும்பி நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த 4 லெட்டர்ஸும் கலந்து போடுங்க. ஒன்று கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அட்டு, சிம்பிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ். இதெல்லாம் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு எஸ் ஐ ஆம் இன்னுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள் உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் அக்கௌண்ட்டு ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோ வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு gsgobala7@gmail.comனு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பேப்பரும் பேனாவையும் எடுத்து அந்த பேப்பரில் உங்களோட மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை மறக்காமல் அதில் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ப்ரைவசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துக்குவோம். அக்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஜிஎஸ்னு லோகோ வந்துருச்சு பாருங்கள். ரைட் சைடில் ஐக்கானில் கீழே பாருங்கள் கூகுள்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நம்ம படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.